என்னடா செஞ்சுக்கு சோஃபியா நான் இருக்கிறா வயசுல வாட்டியாச்சும் கேட்கணும் போல இருக்காங்க. டே அவன் வந்து போயிட்டாரா இன்னும் என்ன அப்படியே நசிக்க என்னடா நீங்க ஒன்னும் இல்ல நித்திக்கு உண்மையே சொல்றா? ஒன்னும் இல்ல ஸ்பிரிட் கம்யூனிகேட்டர் இருக்குல்ல அதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் சொல்ல ராசிக்கு நான் உன்கிட்ட பேசல. வாணி என்ன ஆச்சுன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்லடா, இந்த வாங்கோல் பிரச்சனைனால நாங்க வேற யூனிவர்சிட்ட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இப்ப எப்படி வந்துச்சு? ஏன்டே போய் சொல்லுங்களடா. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நீங்க இந்த உங்களுக்கே பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா அங்க நீங்க இருக்கீங்களா? அங்க நானும் இருக்கீங்க. ஆமாண்டா தெரியல மேபி இருக்கலாம் பட் நாங்க இன்னும் உங்கள்கிட்ட பேசல. அப்ப சோஃபியா நித்திக்கு அவர்கிட்ட பேச வேணாம், அவன்கிட்ட ஆல்ரெடி சோர்ஸ் கம்மியா இருக்கு. ரொம்ப நேரம் நம்மளால பேசிட்டு முடியாது. முடியுமா முடியாதா? முடியும் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றேன். சரி சரி இவட சார்ஜ் போடுங்க. அன்னைக்கு நீ சொன்னல, இந்த உலகமே எதிர்த்து நமக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அதை நீ எதிர்த்து நிப்பன்னு சொன்னல. நம்ம கிட்ட நிறைய டைம் இல்ல, சொல்றத கேளுங்க. நான் நித்திக் பேசுறேன். ரித்திக், நான் சொல்றது கேள் ப்ளீஸ். நான் சோஃபிட்ட பேசணும். நித்திக் புரிஞ்சுக்கோடா. 10 நிமிஷம் தான் டைம், அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நான் போனை உடைச்சிருவேன். நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஹலோ சோஃபி. ஹலோ நான் நித்திக் பேசுறேன்டா. ஏய் நான் சோஃபிட்ட பேசணும். போன் அவள்கிட்ட தாடா. அவ எந்த யூனிவர்சிட்டியும் நமக்கானவ இல்லடா. வீடு உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் இப்போ சிமெட்ரி போனீங்கன்னா சோஃபியாவை உணர முடியும். டேய், நான் யூனிவர்சிட்டி பேசிட்டு வரீங்க, சார்ஜ் குறைஞ்சிருச்சு. டேய் எந்த தேவையான வேலை பாக்குற? சோஃபிட்ட பேசணும். டேய் அவன் எப்படி போயிட்டாரா? அவன் தெரியும் இப்போ இதுக்கு தேவையான ஆவாரம் சொல்லிட்டு முன்னாடி வந்து தேவையான சோர்ஸே நான் இது பேசுறேன். தயார பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கிடைக்கலன்னு அவ செத்துட்டாடா. என்னடா சொல்ற? அவன் கிடைக்காம எடுத்து போயிட்டா, அதுக்கு சொன்னா முடியாது. என்னடா பேசிட்டு போனா? ஜென்மங்கள் ஆயிரம் மீண்டும் பிறந்து உன்னோடு சேர்ந்து வாழவா, மழையில் நனைந்து உன்னோடல் நனைந்து வாழும் சுகத்தில் இறக்கவா. ஜென்மங்கள் ஆயிரம் மீண்டும் பிறந்து உன்னோடு சேர்ந்து வாழவா. சார்ஜ் போட்டுல சரி.
சரி விடு. அவனுங்களா? சாரிடா, தெரியாம ஒரு விஷயம், உன் பாஸ்ட்ல நீ என்ன கோட்ரு பண்ணுன்னு தெரியாம உன்னை பற்றி உன் ஆளை பற்றி தப்பா பேசிட்டோம். ஆனா நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அப்ப எப்படி பேசியிருப்போம்? ஏன் நீங்க 2 பேரும் என்ன அந்த பேசட் மாதிரி ட்ரீட் பண்றக்கா? நீங்க கலாய்க்கிறது தான் என்ன டிப்ரெஷன் போகாம பார்த்துக்கிறது. என் பாஸ்ட் உங்களுக்கு யூஸ் கிடையாது. இப்போ அந்த ஃபோனை கம்யூனிகேட் பண்ணணுமா இல்லையா? அந்த ஃபோனை எடுத்துட்டு வா. ஹலோ, இங்க கொஞ்சம் கேளுங்க. நம்ம டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் பேசுவேன் சார், கேளுங்க. புரியுது, மெயின் ஆயிடுவாங்க. ஆசிஃப், நீங்க தான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களால அழிக்க முடியல? பேப் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களால அதை அழிக்க முடியாது இப்ப. ஏன்னா அந்த பேப் வந்து எங்க யூனிவர்ஸ்ல வார்ம் ஹோலோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை நாங்க அப்படி அழிக்க ட்ரை பண்ணி அழிச்சோம்னா எங்க யூனிவர்ஸே அழிச்சிடும். பேப் வார்மோலோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஆக்டிவா இருக்கும் போது நம்ம அதை அழிக்கணும். மேப் வச்சது யாரு? மிஸ்டர் எக்ஸ். சார்ஜ் போட்டுடா நீ. எஸ். டேய், நமக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். அது எங்க இருக்குன்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? வாணி, நாங்கள் உங்கள் கூட வார்ம் ஹோல் மூலமாக கனெக்ட் ஆகியிருக்கோம். வார்ம் ஹோல் உருவான லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸை உங்கள் கம்யூனிகேட்டருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் கடைசி நம்பிக்கை. எங்கள் யூனிவர்ஸும் மற்ற எல்லா யூனிவர்ஸும் காப்பாற்றுங்க. லொகேஷன் நம்ம வீட்டை காமிக்குதுரா. மிஸ்டேக் சொல்லலாம். ஆடிய ஆட்டோ நிக்க போகுதே, ஓடிய ஓட்டோ நிக்க போகுதே, ஆடிய ஆட்டோ நிக்க போகுதே, ஓடிய ஓட்டோ நிக்க போகுதே, ஆடிய ஆட்டோ நிக்க போகுதே, ஓடிய ஓட்டோ நிக்க போகுதே, நீ ஆடிய ஆட்டோ நிக்க போகுதே, ஓடிய ஓட்டோ நிக்க போகுதே.